அண்ணா நகர், மெட்ராஸ் 6,40,000. இன்றைக்கி மெட்ராஸ்லேயே ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஏரியா, ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்கிறதுனா ப்ராட் ஸ்ட்ரீட்ஸ், அப்படியே பசுமை. மெட்ராஸ் ஃபுல்லாக வந்து 14% அந்த மாதிரி தான் பசுமை இருக்கும். அண்ணா நகரில் 20% இருக்கும். ஸோ பசுமை, நிழல் படிந்த அவென்யூக்கள் எல்லாம் இருக்க ஒரு ஏரியான்னு பார்த்தா அண்ணா நகர். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் வேல்யூ மேக்ஸிமம் இருக்குது அண்ணா நகர் தான். அண்ணா நகரில் வந்து டாப் பீப்புள் ஆஃப் த சிட்டி லிவ் டுடே. ஃபிலிம் ஸ்டாராக இருக்கட்டும், சிவில் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அந்த ஒரு அப்கிரேடட் வாழ்க்கைக்கு வாழ்கிறது அண்ணா நகர். இந்த இடம் ஒரு காலத்தில் வயல்கள், செங்கல் சூளைகள், நரிகள் சுற்றி திரிஞ்ச வெற்றி இடமாக இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லை. என்னென்னா அங்கே வந்து மெயினாக விவசாயம் நடந்துச்சு. தெற்கில் வந்து கூவம் இருந்துச்சு. கூவம் வந்து தண்ணி நல்லா இருக்க டைமில் அங்கே விவசாயம் பிரமாதமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது. பட் மெட்ராஸ் வளர வளர இந்த கட்டுமான சாமான்களுக்கு ரொம்ப டிமாண்ட் வந்துருச்சு. செங்கல் எஸ்பெஷலி. அண்ணா நகர் ஃபுல்லாக களிமண். ஸோ அதனால் பெருசாக செங்கல் சூளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கார்ப்பரேட் வர ஆரம்பிச்சிச்சு. கிருஷ்ணா டைல்ஸ் அண்ட் பாட்ரிஸ் மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டாங்க. அதில் செங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன செங்கல் சூளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கூவம் வழியாக நிறையா டிரான்ஸ்போர்ட் ஆச்சு, ரோடு வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. செங்கல் சூளைக்காக அவங்க தோண்டின இடம் ஃபுல்லாக மலையில் ஃபுல்லாகிடும். ஸோ அங்கே வந்து அப்படியே ஒரு பாண்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து வாத்துகள்லாம் வந்து முட்டை போடுறதுனால நரிகள் முதற்கொண்டு இருக்கும். இந்த முட்டையை தேடி நைட் வரும். ஸோ இந்த நரிகள் ரொம்ப நாள் அண்ணா நகர் வந்ததுக்கப்புறம் கூட நரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணா நகர் இருக்க இடம் ஒரு காலத்துல நடுவங்கரைன்னு அழைக்கப்பட்ட ஒரு கிராம பகுதி. அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு சின்ன குடியிருப்பு முல்லம். இந்த 2 கிராமங்களுக்கும் நடுவுல இருந்த நிலப்பரப்பு பின்னாட்கள்ல அண்ணா நகரா மாறுச்சு. அண்ணா நகர் இப்ப நம்ம பாக்குற ஏரியாவா மாறுறதுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் காரணம். 1968 அந்த ஆண்டு சென்னை நகரத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆல் இண்டியா மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்கனைசேஷன் இந்தியன் தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது ஒன்று இருக்குது. இது ஆரம்பிச்சது விஸ்வேஸ்வரையா ஆரம்பித்தார். ஸோ இந்தியாவை வந்து ப்ராஸ்பரிட்டி த்ரூ இண்டஸ்ட்ரி, அதாவது நீங்கள் வந்து உழைப்பால் உயர்வு, அந்த மாதிரி அதுக்கு இன்டெரக்டாக அந்த மீனிங் இருந்துச்சு. தொழிலாளர் செழிப்புன்னு ஒரு எண்ணத்தை உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த கண்காட்சி நடத்தப்பட்டுச்சு. ஸோ 1968 நடத்துகிறாங்க. இது 67 தான் ஆரம்பிக்க வேண்டியது. ஆனால் 67 வந்து ரொம்ப முக்கியமான டைம் மெட்ராஸுக்கு. ஆட்சி மாறின டைம். புதிய கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு வேணுங்கிறனால அவங்க லெட் தெம் ஃபைண்ட் தர் ஃபீட், கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு சொல்லிட்டு 1968க்கு மாற்றுறாங்க. ஆனால் அவங்க வைக்கிற டேட்டும் ரொம்ப ரிஸ்கியான டேட்டாக இருக்குது. எப்படின்னா தென்னகம் எங்கும் வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. கர்நாடகாலாம் ரொம்ப ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதே மாதிரி டெல்லியில் வந்து இதோட எதிரொலியாக ரிப்பப்ளிக் டேல தமிழ்நாடோட இந்த வேகன் இருக்கும்ல, அந்த டிஸ்பிளே வேகன் ரிப்பப்ளிக் டே பரேடில், இந்த பரேட்லேயே வந்து ஹிந்திக்காரங்க வந்து அதை உடைச்சாங்க. அப்போதைய துணை ஜனாதிபதி வி கிரி திறந்து வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் CN அண்ணாதுரை இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. 11 மத்திய அமைச்சகங்கள், 23 பொதுத்துறை நிறுவனங்கள், பல மாநில அரசுகள் இதுல பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் அண்ணா பேரில் ஒரு 10 இடம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். ஆனால் அண்ணா நகர் மாதிரி எந்த இடமும் இவ்வளவு ஒரு பிரபலமாக ஆகலை, சுபிக்ஷமாக ஆகலை. எக்ஸிபிஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வெளிநாடுகள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வெளிநாடு முக்கியம் வந்து சோவியட் பிளாக், அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம். இப்போ போலண்ட்லாம் வந்து 15,000 பென்சில் கொண்டு வந்து எந்த பிள்ளை வந்தாலும் கையில் ஒரு பென்சில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் BHEL அவங்கெல்லாம் பண்ணாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் பேட்டா மாதிரி, ஏர் இண்டியா மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே தே பார்ட்டிசிபேட்டட் அதில் பண்ணாங்க. ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்காக 15,000 பேர் ஒர்க் பண்ணாங்க ஃபுல் டைமு. 2,000 பேர் அந்த இடத்துல தங்கியே வேலை பார்த்தாங்க. இதில் முக்கியத்துவம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஆர்கிடெக்ட் அவங்க டிசைன் பண்ணிக்கினாங்க. இப்போ வந்து பிரமிட் மாதிரி சில ஸ்டால் இருந்துச்சு, ஜூ மாதிரி இருந்துச்சு, பேட்டா ஸ்டால்லாம் ஜூ மாதிரி இருந்துச்சு, ஏர் இண்டியா வந்து முகலாய கோட்டை மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருந்துச்சு. சென்னை மக்கள் பல புதிய விஷயங்களை முதல் முறையாக இங்கே தான் பார்த்தாங்க. எலிவேட்டர் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. எலிவேட்டர் வந்து ஒரு தண்ணி மேலே போகிற மாதிரி ஒரு எலிவேட்டர் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெட் பிளேனை தொட முடிஞ்சிச்சு. குட்டி ட்ரெயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முதல் டிவி வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாலில் இருந்துச்சு. முதல் முறையாக மெட்ராஸ் மக்கள் இதெல்லாம் பார்த்தாங்க 1968. இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க போகிற ஒரு சகஜமான ஐட்டம்னு எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் இந்த நகரம் வளர்ந்ததில் இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஐட்டம் ஆச்சு. ஆனால் மெட்ராஸ் மக்கள் அதை முதல் முறையாக பார்த்தது டெஃபினட்டாக இந்த எக்ஸிபிஷனில் தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பிளேன் ஒன்று நிறுத்தி வச்சுருந்தாங்க. மக்கள் தொட்டு பார்த்தாங்க. எல்லா ஸ்டால்லையும் கூட்டம் இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் கூட்டம் வந்து கனரா பேங்க்கில் தான் இருந்துச்சு. அதில் சங்கதி என்னென்னா, கனரா பேங்க்கில் வந்து பழைய நோட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காலத்து நோட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் 5,000 ரூபா நோட்டு, 10,000 ரூபா நோட்டு. ஸோ 5,000 நோட்டு, 10,000 நோட்டு வந்து 99% அந்த மக்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ அது ஒரு கிளாஸ் ஃப்ரேமில் வச்சுருந்தாங்க. எல்லாரும் அதை விசித்திரமாக அதுக்கு பின்னால் தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சான். அதே மாதிரி திருப்பதியில் அந்த மொட்டை அடிக்கிற முடியெல்லாம் எப்படி பிக்காக பண்ணுறாங்கன்னு டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப இது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் டெய்லி நடக்கும். ஒரு யங் ஹேமமாலினி முதல் வாட்டி டான்ஸ் ஆடுறாங்க அங்கே. அதே மாதிரி MS விஸ்வநாதனோட ஆர்கெஸ்ட்ரா நடக்குது. டெய்லி வந்து மயிலாட்டம், கரகாட்டம்,
அந்த எல்லா ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸும் டெய்லி சாயங்காலம் இருக்குது. அதனால் கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி எல்லா கூட்டமும் அங்கே வந்தது இதையெல்லாம் விட அண்ணா நகர் டவர் மேலே ஏறி மெட்ராஸை பார்க்கணும். அண்ணா நகர் டவர் பார்க் இந்த கண்காட்சியோட மிகப்பெரிய அடையாளம். ₹1 கட்டணம் கொடுத்து மக்கள் டவர் பார்க் மேலே ஏறி பார்க்க முடிஞ்சது. அண்ணா நகர் டவர் வந்து கான்கிரீட்ல கட்டினது. கான்கிரீட்டோட பலத்தை காட்டணும்னு இந்த எக்ஸிபிஷனில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அண்ணா நகர் டவர் 136 அடி, எல்ஐசிக்கு அடுத்த உயரம் தான், மெட்ராஸில் 2வது உயரமானது. அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸிபிஷன் முடிஞ்சோம் நாங்கள் இடிச்சிடுறோம். நாங்கள் அப்புறமா மனசு மாதிரி இடிக்கல. அதே மாதிரி பேரபாலிக் டவர் இது ஒரு ஆர்ச், அதான் ஒரிஜினல் அண்ணா நகர் ஆர்ச், அது மாதிரி 10-12 ஆர்ச் பண்ணாங்க. நடுவில் எதுவுமே இல்லாமல் ஒரு 50 அடி ஹைட்டில் ஆர்ச் நிற்கும். மக்கள் வியந்து பார்த்தாங்க. அதையும் இடிச்சிடறேன், நாங்கள் இடிக்கலை. அண்ணா நகர் டவரை வந்து டிசைன் பண்ணது யாகியா மர்ச்சன்ட்னு ஒரு பாம்பே ஆர்கிடெக்ட். யாகியா மர்ச்சன்ட் அப்போ இன்னொரு பில்டிங் டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். பாகிஸ்தானோட தந்தை என அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னாவோட மசூதி, அதாவது அவர் புதைச்ச இடத்துல மசூதி கராச்சியில் கட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ 2 பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று உயரமாக இருக்கும், ஒன்று குள்ளமாக இருக்கும். பட் ரெண்டுலேயுமே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் தெரியும். ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானில் போய் ஒரு பில்டிங் கட்ட முடிகிற காலம் அது. இந்த டவருக்கு சிமெண்ட் சப்ளை பண்ண ராம்கோ ரொம்ப நாளைக்கு இதை போட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டவரை இடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் யாருக்கும் மனசு வரல. ஏன்னா அது இந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக போயிடுச்சு, ஒரு லோகோ மாதிரி ஆகி போச்சு. பின்னால் காலத்து அண்ணா நகருக்கும் லோகோ ஆயிடுச்சு. அந்த டவர் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ சில விஷயங்கள் தான் அன்றைக்கி விட்டு வச்சாங்க. ஒரு ஐஎன்ஆர் சிலை, இந்த பேரபாலிக் டவர் அதெல்லாம் விட்டு வச்சாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டவரை சுற்றி ஒரு பார்க் போட்டாங்க. அந்த பார்க்கில் இன்றைக்கி சாயங்காலம் சிலம்பம் சொல்லிக் கொடுப்பாங்க, கராட்டே சொல்லிக் கொடுப்பாங்க, பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். அது ஒரு நர்வ் சென்டர் ஆஃப் அண்ணா நகர் மாதிரி ஆயிடுச்சு அண்ணா நகர் டவர் பார்க்குங்கிறது. அதுக்குள்ளே ஒரு கிளப்பு கூட இருக்குது, அண்ணா நகர் கிளப்புன்னு இருக்குது. மக்கள் ரொம்ப நாளைக்கு அண்ணா நகர் டவர் மேலே ஏறி மெட்ராஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சூசைட்ஸ் ஜாஸ்தியாக போச்சு. ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். யார் தற்கொலை பண்ணிக்கணும்னாலும் மேலே ஏறிக்கையில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து குதிச்ச உடனே அது பேப்பரில் பெருசாக நியூஸ் வந்த உடனே டவரை பூட்டிட்டாங்க. இப்போ திருப்பி திறந்துருக்காங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்போ வந்து சுற்றி கிரில் அடைச்சிட்டு இப்போ அந்த டவரை திறந்துருக்காங்க. அந்த காலத்தில் ஷூட்டிங் நிறையா அங்கே நடக்கும். முதல்ல நடந்தது கலாட்டா கல்யாணம். ஒரு 4 சிவாஜி, ஐ திங்க் கோபாலகிருஷ்ணன், நாகேஷ், 4 ஹீரோ 4 ஹீரோயின், ஜெயலலிதா இன்க்ளூடிங். அவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அந்த கலாட்டா கல்யாணம். அது வந்து எல்லா ஸ்டாலும் தெரியும். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு வந்து இந்த ஆர்ச், பேரபாலிக் ஆர்ச் மேலே ஒரு ரிக்ஷா ரேஸ் வந்து ஷூட் பண்ணார். எம்ஜிஆருக்கு வந்து அந்த படத்தில் வந்து மிஸ்டர் இது கிடச்சிது, ஆல் இண்டியாவில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிச்சு. இதுக்கு போட்டி எம்ஜிஆருக்கு போட்டியாக கருணாநிதி டெவலப் பண்ணிட்டு இருந்த மூக்காமுத்து, தன் மகன் மூக்காமுத்து ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளையோ பிள்ளை ஒரு பாட்டு வந்து அண்ணா நகரில் ஷூட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணா நகரை அந்த ஃபேரை ப்ராபகேட் பண்ணிச்சு. அதே மாதிரி அண்ணா நகரோட கான்செப்டையும் ப்ராபகேட் பண்ணிச்சு. அண்ணா நகர் டவர் மாதிரி அண்ணா நகர் ட்வின் ஆர்ச் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை போட்டாலே அண்ணா நகர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது வந்து எம்ஜிஆர் வந்து 1986 அண்ணாவோட 70th பர்த்டேயாக கட்டினார். அப்போ 70-80 லட்ச ரூபா ஆச்சு. நல்லா கான்கிரீட்டில் சாலிடாக கட்டினாங்க. அதுக்கு பின்னால் வந்து அந்த ஒரு ஃப்ளைஓவர் போடுறப்ப இது வழியில் இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது இடிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. டைமண்ட் சாஸை வச்சு வெட்ட பார்த்தாங்க, இடிக்க முடியல. ஒரு வாரம் 10 நாள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. பெரிய கிரேனை வச்சு இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி, அதுக்குள்ள லோக்கல் மக்கள் ஃபுல்லாக கிளம்பிடுச்சு இடிக்கக்கூடாதுன்னு. ஸோ ஜெயலலிதா வந்து ஃபுல்லாக அவங்க அந்த என்டையர் பிளான் ஆஃப் த ஃப்ளைஓவரை மாற்றி இந்த டவரை காப்பாற்றி உடைச்சிருந்த கொஞ்சம் போர்ஷன்ஸை திருப்பி கட்டினாங்க. ஸோ அந்த ஆர்ச் இன்னமும் இன்டாக்டாக இருக்குது ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் அண்ணா நகர். கண்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிலப்பரப்பு வெறுமையாக இருக்கல. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இந்த இடத்த திட்டமிட்டு குடியிருப்பு பகுதியாக மாற்ற முடிவு செஞ்சாங்க. செல்ஃப் சஃபிஷியண்டாக கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இருக்கணும். முதல்ல ப்ராட் ரோட்ஸ் இருக்கணும். நிறைய ஸ்கூலுக்கு இடம் விட்டாங்க, பார்க்குக்கு இடம் விட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இடம் விட்டாங்க, கோயில், மசூதி, சர்ச் எல்லாத்துக்கும் இடம் விட்டாங்க. ரொம்ப ஒரு எதிர்காலத்தில் பிரமாதமாக வளரப்போகுது அப்படின்னு கட்டினாங்க. ஆரம்பத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் ஒரு தவணை முறை இல்லாட்டி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் ஆரம்பத்தில் பிளாட்ஸ் விற்க வேண்டியிருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் போனவங்களாம் இன்னும் பிளாட் வச்சுருக்கவங்களாம் பெரிய பல லட்சம் மடங்கு வளர்ந்து விட்டது இந்த விலை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ரோட்ஸ் அமைக்கணும்னு இந்த இன்ஜினியர்ஸ் ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த ஆட் நம்பர் 1, 3, 5 அதெல்லாம் ஒரு டைரெக்ஷனில் ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஓடும். 2, 4லாம் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பர்பெண்டிகுலராக ஓடும். இதை கனெக்ட் பண்ணி நிறைய ஸ்ட்ரீட் இருக்கும். அண்ணா நகரோட முக்கியமான இடம் ரவுண்டானா. 2ஆம் 3ஆம் அவென்யூ சந்திக்கிற இடத்துல ரவுண்டானா இருக்கு. ஆரம்பத்தில் ரவுண்ட் டர்ன் ஓவர்னு அழைக்கப்பட்டது காலப்போக்கில் ரவுண்டானாவா மாறி இருக்கு. யாருமே ஒரு பெரிய ரோட்லேருந்து ஒரு 300-400 மீட்டருக்கு மேலே தள்ளி இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சஸ் இருக்கும். இன்னி கூட மெட்ரோ பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்டாப்பில் அண்ணா நகரில் யாருமே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டாங்க. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் 1/2 கிலோமீட்டர் மெட்ரோ போயிடலாம். வெரி வெல் பிளான்ட் ஏரியா. முக்கியமாக எந்த ரோடுக்கும் பேர் கிடையாது, எல்லாமே நம்பர்ஸ் தான். அண்ணா நகரில் பேர் வச்ச ஒரே ரோடு சாந்தி காலனி. ரொம்ப நாளைக்கு இதில் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க, எப்படி போகணும்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னால் எப்போவுமே 50 பேர் நிற்பான். அந்த காலத்தில் கைட்ஸ் கூட இருந்தாங்க. 4 நாள் கொடுத்தீங்கன்னா வீட்டில் கொண்டு போய் விடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி கைட்ஸ் கூட இருப்பாங்க அண்ணா நகரில். இன்றைக்கி கூட அண்ணா நகரில் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கூகுள் சர்ச் வச்சு நீங்கள் மேப்ஸில் போயிட முடியுது. இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரொம்ப நாளைக்கு முன்னால் சிந்தாமணின்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. சிந்தாமணின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுறாங்க ஈஸ்ட் அண்ணா நகரில்.
இது எப்படின்னா நடுவில் வந்து 2 பக்கம் ரேக்கில் எல்லா சாமான் அடிக்கிருப்பாங்க, நடுவில் உள்ள போகலாம். முதல்ல வந்து நீங்கள் நாடக கடையெல்லாம் வெளியிலேருந்து என்ன வேணும்னு சொல்லணும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இது இங்கே லேடிஸே உள்ளே போகலாம். ஸ்பெஷலாக லேடிஸ் ஷாப்பிங் டைம் வச்சாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஷாப்பிங் ட்ராலி வச்சாங்க. அப்புறம் பேலன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பேலன்ஸ். ஸோ இங்கே நேரம் பார்க்கலாம் என்ன வெயிட்னு, இந்த வெயிட்டெல்லாம் போடுறது கிடையாது, வச்சோன்னே டிஜிட்டலில் தெரியும். அந்த மாதிரி பேலன்ஸ்லாம் வச்சாங்க. ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு சூப்பர் மார்க்கெட், ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் இன் மெட்ராஸ்ன்னு சொல்லலாம். சிந்தாமணி கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டில் பண்ணாங்க. அந்த ஏரியா பேரே சிந்தாமணின்னு ஆயிடுச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் பேர் இன்றைக்கும் சிந்தாமணி சொல்லி இடிச்சு வேற மாதிரி கட்டிட்டாங்க அவங்க. பட் இன்னமும் அந்த ஏரியா பேர் சிந்தாமணின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பின்னால் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்க பாடி சிவன் கோயிலில் மொத்த அண்ணா நகர் ஏரியாவை சிந்தாமணிபுரம்னு அந்த காலத்தில் யாரோ ராஜா கூப்பிட்டு இருந்திருக்கான். இது ஒரு ப்ளசன்ட் கோயின்சிடன்ஸ். இவங்க சிந்தாமணின்னு பேர் வைக்க கல்வெட்டில் அந்த இடம் பேரே சிந்தாமணின்னு வர மக்கள் ஒரு ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். பாடியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. தேவாரத்தில் 3வது சிவன் கோயில். சம்பந்தர் பாடின 3வது கோயில் இல்லை, பட் என்னமோ அவங்க கணக்கிட்டப்ப 3வது திருவலிதாயம்னு கோயில். வலி அண்ணா கருப்பு குருவி. ஸோ பரத்வாஜர்ங்கிற முனிவர் வந்து ஒரு கருப்பு குருவியாக வந்து சிவனை கும்பிட்டதா கதை. நிறைய கல்வெட்டு இருக்குது. கஜபிரஷ்ட கோயில், யானை உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் பேக் சைடு. குருஸ்தலம், தேர்ஸ்டேஸ் அன்னைக்கு காட்டு கூட்டம் இருக்கும் அந்த கோயிலில். நிறைய கல்வெட்டு இருக்குது. அதில் அம்பத்தூர் நாடு, புழல் கோட்டம், ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம்னு ஒரு பேர்லாம் இருக்கும். சிந்தாமணிபுரம்ங்கிற கல்வெட்டு அங்கே தான் இருக்கும். இந்த சிவன் கோயில் ரொம்ப பாப்புலர் அண்ணா நகரில். இதர கோயில்களும் ரொம்ப பாப்புலர். அதில் மெயினாக வந்து பாடி அம்மன் கோயில், இது படைவிட்டம்மன் சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட படை தங்குற இடம் வந்து அங்கே வந்து இந்த கொற்றவை வைப்பாங்க. கொற்றவையில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பலி கொடுத்துட்டு தான் போகணும். சில பேர் சொல்லுவாங்க ஹியூமன் பலின்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஆடு மாடு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் பலி கொடுத்துட்டு தான் போருக்கு அந்த காலத்தில் போவாங்க. சைல்டு பர்த்துக்கு, குழந்தை இல்லைன்னா நிறைய பேர் சுற்றுவாங்க. வேப்பலை கட்டிங் நிறைய பேர் சுற்றுவாங்க. இன்றைக்கி கோயில் பெருசாகிருச்சு. அன்றைக்கு காலத்தில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. பாடிங்கிறது முக்கியமாக வந்து டிவிஎஸ் கம்பெனியோட ஒரு முக்கியமான ஊன்றுகோல்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஆர் வெங்கட்ராமன் இவராக இருக்கப்போ, இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கப்போ அவங்களெல்லாம் கொண்டு வந்து பாடியில் இண்டஸ்ட்ரி வைக்க சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மேக்கிங் 40% ஆஃப் கார்ஸ் இன் இந்தியானா இவங்கெல்லாம் போட்ட அடித்தளத்தில் தான். பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதே மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் பண்ண வந்து கேஎம் செரியன்னு ஒரு பிரமாத டாக்டர். அவரோட சஜஷனில் தான் ஆரம்பிக்கப்பட்டது MMM. அதனால் இப்போ நிறைய அங்கே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா வந்துச்சு. மெட்ராஸில் வந்து முக்கியமான ஹார்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அண்ணா நகர் தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. அது ஒரு கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்டு. ஜச்சாரியாங்கிற ஆர்ச் பிஷப்பு, ஆர்த்தடாக்ஸ் இந்தியன் சர்ச்சில் அவர் ஆரம்பிக்கிறார். மக்களுக்காக ஏதாவது பண்ண வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க MMMன்னு. அப்புறம் MMM விட்டு வெளியில் வந்துட்டு செரியன் ஸ்டார்டட் ஃப்ரண்ட் லைன். இங்கே முக்கியமாக எல்லா ஹார்ட் ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். அண்ணா நகரில் முக்கியமான காலேஜ் வந்து இன்றைக்கி அண்ணா ஆதர்ஷும் இருக்குது, ஆதர்ஷ் பஞ்சாப் அசோசியேஷனோட காலேஜ். பட் முதல்ல ஆரம்பிச்ச காலேஜ் 1960s வந்து கந்தசாமி நாயுடு காலேஜ். இது வந்து பச்சையப்பாஸ் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது. கந்தசாமி நாயுடுங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்து ஒரு மேஸ்திரியாக ஆகி செங்கலை வச்சு கட்ட ஆரம்பித்து அப்புறமா நம்பெருமாள் செட்டி, செட்பெட் நம்பெருமாள் செட்டி சொன்னனால அவர் குட்டி குட்டி கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய காசு சம்பாதிச்சிட்டார். ஸோ அந்த ஏரியாக்கள் செட்பெட்டு கீழ்பாக்கெலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அவருக்கு பொண்ணுகளுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு மீதி நிறையா காசு இருந்துச்சு. சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரோட வக்கீல்கள் என்ன சொன்னாங்க, தனியாக ட்ரஸ்ட் ஆரம்பித்து கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு ஃபுல்லாக பச்சைபாஸ் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து அவங்க பார்த்துக்கட்டும்னு சொல்கிறார். அதே மாதிரி இவர் நிறைய ரூபா கொடுத்துட்றாரு. ஸோ பச்சைபாஸ் ட்ரஸ்ட் வந்து இங்கே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா நகர், புது அண்ணா நகரில் கந்தசாமி நாயுடு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. கடலூரில் ஒரு பெண்கள் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா நகர் செல்ஃப் சஃபிஷியன்டான டவுன்ஷிப்பாக மாறி இருக்கு. அண்ணா நகர் ஒரு அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸாம்பிள். ஸோ எப்படி ஒரு வளரும் நகரம் ஒரு வயக்காட்டை, ஒரு செங்கல் சூளையை ஒரு மாடர்ன் ஏரியாவாக ஒரு 50 வருஷம் ஆகட்டுமே, 50 வருஷத்துலேயும் மாற்ற முடியாது எப்படின்னு அண்ணா நகர் தான் நிரூபிச்சிச்சு.